ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன். கர்த்தருடைய சத்தம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கேட்கவில்லை என்றால் வழி தெரியாது, அற்புதம் நடக்காது, சூழ்நிலைகள் மாறாது. கர்த்தருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவ சத்தம் கேட்க வேண்டும். இன்றைக்கும் சிலர் இப்படி சொல்லலாம், கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லையே, அவர் நான் கூப்பிட்டு மறுமொழி கொடுக்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் என் மேல் கோபமாய் இருக்கிறாரோ என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய கிருபையோ நித்தம் நித்தமாய் உங்கள் மேலே இருக்கிறது. ஆகவே நிச்சயம் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் மறுமொழி கொடுப்பேன். ஆகவே இந்த நாளில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள், நிச்சயம் அவர் மறுமொழி கொடுப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.